Hi Chudis, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச். ஸோ இந்த லஞ்ச் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து மோர் கஞ்சி. ஸோ இந்த மோர் கஞ்சியில் வந்து ஃபர்ஸ்ட் கஞ்சி வந்து நல்லா கொல கொலன்னு வேக வச்சுட்டு கையில் வந்து மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி பாட்டில் பண்ணுறதுனா எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம். டெடிஸ் இந்த மாதிரி வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ வந்து நல்லா வந்து கொல கொலன்னு வந்து வேக வச்சுட்டு கையிலையும் வந்து ஒரு டைம் நம்ம மசிச்சு விட்டுக்கிட்டோம்னா ஆற வச்சுட்டு பச்சை தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து கையில் வந்து மசிச்சு விட்டுக்கணும். இதில் வந்து பழைய கஞ்சி இருந்தால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ பழைய கஞ்சி இல்லைன்றதுக்காக நான் வந்து இப்போ வந்து சாதம் வந்து குக்கரில் வந்து நல்லா கொல கொலன்னு வந்து வடிச்சிட்டு இந்த பாட்டில் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சேன். அது ஆறிட்ட உடனே அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பச்சை தண்ணிலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். நல்லா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து நான் 2 தயிர் வாங்கி வந்திருக்கேன். ஒருத்தவங்களுக்கு வந்து தயிரில் வந்து இதெல்லாம் போடுறதுக்கு பிடிக்கும், வெங்காயம் பச்சை மிளகாய்லாம். எனக்கு பட் பிடிக்காது, எனக்கு தயிர் போட்டால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து நடுவில் அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எனக்கு பிடிக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வெங்காயம் வேணா வெங்காயம் போட்டுக்கோங்க. தயிர் வந்து பிரிச்சு ஊற்றிக்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டாதான் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்தா ரொம்ப வெயில் இங்க பெங்களூர்ல கூட. நாங்க வேற வெளியே போயிட்டு வந்துட்டோமா, வெளியே போய் சுத்திட்டு இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 o'clock ஆயிட்டு இருக்கோம். ரொம்ப வந்து வெயில். ஸோ அதனால வந்து எங்களால வந்து வேற ஏதாவது குழம்பு பண்ணலாமா, அந்த டயர்டுக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சி குடிச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கஞ்சிலாம் குடிக்கும் போது இந்த மாதிரி வந்து வெசல் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி தண்ணில. அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரி பாருங்க, நான் வந்து கையில வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு வேணும்ன்றவங்க வந்து வெங்காயமும் வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் ஏன் வெங்காயம் போடல, நான் வந்து அப்படியே குடிச்சிருந்தா வெங்காயம் போட்டிருப்பேன். எனக்கு வந்து இவ்வளவு நான் வந்து இந்த சைடிஷ்லாம் வந்து ரெடி பண்ணதால நான் வந்து இதுல வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னன்னா ப்ரான் வத்தல் வந்து இது வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நெத்திலி கருவாடு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாங்காய் இருந்தது. இந்த மாங்காய் எனக்கு எங்க கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மரத்துக்கடியில வந்து உட்கார்ந்தேன். பார்த்தா நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து கரெக்டா வந்து என் மடி கிட்ட வந்து விழுந்துச்சு. ஸோ நான் அப்படியே எடுத்து பேக்ல போட்டேன். அது வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அது வந்து நான் குட்டி மாங்காய் தான். ஸோ அது வந்து குட்டி குட்டியா அரிஞ்சு இந்த மாதிரி மிளகா உப்பு போட்டு வச்சு. ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சாதத்துல வந்து உப்பு போட்டு தான் வந்து குக்கர்ல வந்து வச்சேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உப்பு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நான் வந்து போட்டுக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் போடும். கையில உப்பு போட்டாதான் எனக்கு தெரியும் டேஸ் அளவுலாம். ஸ்பூன்ல நான் போடவே மாட்டேன். செக் பண்ணி பர்ஃபெக்ட். கரெக்டா இருக்குது டெடிஸ். அதுவும் இந்த சைட் டிஷ்லாம் பார்த்தா வந்து இப்பவே வந்து சாப்பிடணும்னு தோணுது எனக்கு. ஸோ நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். க்ளோஸ் அப்ல காட்ட நான் ஊற்றணும். ஓகே, அவ்வளோதான் டெடிஸ் வந்து சாப்பிடலாம். ஓகேங்களா?
சாப்பிட்டு சொல்றேன். நல்லா வயிற்றுல நல்லா கூலிங்கா போகுது. ஆல்ரெடி தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல. அதுக்கப்புறம் இந்த தயிர் வந்து போடும் போது ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மாங்காவும் வேற லெவல். இதையும் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. மூணுமே வந்து தயிர் கஞ்சி இல்ல மோர் கஞ்சி சொல்றா தெரியல. இது மூணுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆகுது. இந்த 3 சைட் டிஷ்மே எனக்கு பர்சனலா இதுல வந்து பிடிச்சது வந்து கருவாடு. நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு. அவ்வளவுதான் டிடிஸ். நீங்களும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மெயின்லி வந்து இந்த சம்மர் டேஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க டிடிஸ். ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு டிடிஸ். சூப்பரான ஒரு லஞ்சு. இந்த லஞ்ச் கூட வந்து எந்த ஃபுட்டுமே வந்து பீட் பண்ண முடியாது. இந்த ஃபுட்டை வந்து எந்த ஃபுட்டுமே வந்து பீட் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்லிடுறேன். நான் வந்து சாப்பிட்டதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ன்ட்டு. ஸோ இந்த 3 சைட் டிஷ்ல வந்து நெத்திலி கருவாடோ மாங்காய் இது ரெண்டுமே தான் வந்து காலியாச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பரா இருந்தது. இந்த கஞ்சி கூட ப்ரான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ். ஸோ ப்ரான் வந்து மீந்திருக்கு பாருங்க. ஐயோ ப்ரான் வந்து மீந்திருக்கு. பட் மாங்காவும் நெத்திலியும் வந்து சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்க. ஓகே பாய்.